அப்போ நம்ம பார்த்துக்கிருக்கோம். அதுவும் லாஸ்ட் ரவுண்டில் நம்ம டீம்மேட் ஒருத்தர் ரிவ்யூ பண்ண போகிறப்போ ஒருத்தர் அடிக்க வந்துருப்பாரு. அவருக்கு நைட் பண்ணி கொடுத்து அவர் ஒரு நாக்கு பிடிச்சிருவோம். அப்போ நாக்கு அடிச்சுட்டு அடுத்து நம்ம டீம்மேட் யார் வருவாங்களா பார்த்துருக்கோம். இன்னொருத்தர் இங்கே இருக்குன்னு சொல்லுவோம். அவர் ஒரு அடி அடிச்சு டீம் வைப்பும் பண்ணிடுவோம். டீம் வைப் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், அடுத்த ஒரு எனிமி வரும்னு பார்த்தா இன்னொரு எனிமி வந்து ஒரு 150 கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு 150 கொடுத்து அவரையும் டீம் வைப் பண்ணியாச்சு. டீம் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் டீம் வந்து ஏற்கனவே போய் நாக் ஆகிட்டாரு. எங்கே இருப்பாங்க என்ன கூட தெரியல. என்கிட்ட வால் கூட அவ்வளோவா இல்லை, ஒரு 4 வால் தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாங்கில் ஒருத்தர் இருந்தார். அவரை மட்டும் பார்த்துட்டு ஒரு 150 கொடுத்தேன். 150 கொடுக்கல கவர் எடுத்துருவார். சரி ஓகே க்ளோவால் உடப்பான்னு பார்த்தேன். ஜோன் சிக்காகவும் நான் க்ளோவால் போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக அஸ்டன்ட் கிட்ட ஆள் இருந்த மாதிரி தெரிஞ்சு. அதனால சரி ஓகே ஏறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த 2 க்ளோவால் போட்டாச்சு. அடுத்து அங்கே ஒருத்தர் வரும். அவருக்கு ஒரு 150 ஒரு 90 கொடுத்து நாக் பண்ணுவோம். இங்கே மேலே இருந்தவர் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு இதெல்லாம் போட்டோம். நம்ம டீம் ஒருத்தரை காலியே பண்ணிட்டாங்க. சரி ஓகே அவர் என்ன சொன்னார், பின்னாடி கத்திக்கிட்டே இருந்தார். எப்படியாவது மேட்ச் ஜெயிச்சுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோன்னு சொல்ல அவர் முதுக்கு கொடுக்கலாம் போகிறப்ப நம்ம டீம் ஒருத்தர் முடிச்சிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு 150 கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் க்ளோவில் போட்டு கவர் எடுத்துவோம். இன்னொருத்தர் கீழே இருந்தவன் நமக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தாரு. ஏன் இவ்வளோ டேமேஜ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மெடிக்கிட்ட சுற்றினே ஜோனு சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் க்ளோவில் போடல ஏறலாம் பார்த்தோம். ஸ்கைலரை போட்டார். டக்குன்னு போக ஹரி வந்து ஒவ்வொரு அடி வாங்கிட்டார். சரி என்ன செய்ய தெரியல. அதுக்கப்புறம் வேகமாக அஸ்டனை தாண்டி போனோம். இருந்த 4 க்ளோவாலையும் போட்டு ஏரியாச்சு. ஏறினதுக்கப்புறம் இங்கே ஒருத்தருக்கு திரும்பவும் அதே ஒருத்தருக்கு 150 கொடுப்பேன். அவர் திரும்பவும் கவர் எடுத்துட்டார். இன்னும் 150 கொடுக்கறதுக்குள்ளே கவர் எடுத்துட்டார். மிஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் லால் உடைக்கலாம் பார்த்தோம். ஜோன் சிங்க் ஆகுங்கிறதுனால சரி ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டனுக்குள்ளே போயிட்டோம். போனோடனே தான் தெரிஞ்சு ஜோன் இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஏறலான்னு சொல்லிட்டு ஏறுறப்ப நம்ம டோபியே அடிச்சு நாக் பண்ணிட்டாங்க. சரி இன்னொருத்தருக்கு 150 கொடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வாழை போட்டு டக்குன்னு ஏறியாச்சு. வாழை போட்டு டக்குன்னு ஏறினோடனே அவருக்கு 150 கொடுத்து நாக் பண்ணி கில்லையும் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணோன்னே கிட்ட ஒருத்தர் நல்லா டேமேஜ் கொடுக்கவும் அடிச்சாச்சு. நம்ம டீம்மேட்டில் எல்லாருமே ஆகிட்டாங்க. நம்ம சோலோ பீஸாக இருக்கும். இன்னும் 2 வேலையும் இருக்குது. நான் என் க்ளோவலில் அவரை தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்து க்ளோவில் உடைக்கலாம் சொல்லிட்டு மேலே அவருக்கு 150 கொடுத்தா ஸ்கைலர் போடுவோம். நான் ஒரு எண்ணெய் போட்டேன். ஒரு எண்ணெய் போட்டு அவருக்கு ஒரு திரும்ப ஒரு 150 கொடுத்து அவர் அப்படியே நாக் பண்ணிட்டு திரும்ப ஒரு எண்ணெய் போடுவேன். இவர்கிட்ட எப்படி ஒரு 150 கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாழை போட்டு ஃபுல் மெடிக்கிட்ட சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. அவர் மெடிக்கிட்டு போகிறாரா என்னன்னு தெரியல. ஏறி வந்து அடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அது பண்ணல. நான் அதுக்குள்ளே அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி உட்காந்து ஃப்ரீஸ் பாம்பு போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நாக்கை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாலை கிளியர் பண்ணுறதுக்கு பாம்பை தூக்கி போட்டேன். போட்டு இந்த கில்லையும் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவர் வராரு. அவருக்கு ஒரு 120 கொடுக்கலாம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப கொடுக்குறதுக்கு முன்னாடி க்ளோவில் போட்டுருவோம். நான் ஒரு கிரேனேட் தூக்கி எரிஞ்சிட்டேன். அதில் ஒரு டேமேஜ் அதை எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த இதுக்குள்ளே டேமேஜ் எடுக்கலை. வந்து 190 கொடுத்து அவனை முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அவசரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்